வணக்கம். அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் இனிக்கும் இலக்கணம் 4 வகை பொருத்தம் தொகுப்பு உங்கள் அபிமானமான கங்கை கோ சண்முகம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். எண் பாகுபாடு விளக்கங்களை பார்ப்போம். எண் பாகுபாடு என்றால் என்ன? பொருள்களில் எண்ணிக்கையை குறிப்பது. எண் 2 வகைப்படும். 1 ஒருமை, 2 பன்மை. எண் பாகுபாடு ஒருமை. ஒருமை என்றால் என்ன? ஏதேனும் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எனப்படும். ஒருமைக்குரிய பால்கள் ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால். ஒருமைக்குரிய பால்களுக்கான எடுத்துக்காட்டு ஆண் பால் அவன், முருகன், பலவன். பெண் பாலுக்கான எடுத்துக்காட்டு அவள், குழலி, வள்ளி. ஒன்றன் பாலுக்கான எடுத்துக்காட்டு அது, மாடு, மண். எண் பாகுபாடு பன்மையை பற்றி பார்ப்போம். பன்மை என்பது பொருள்களில் பலவற்றை குறிப்பது பன்மை எனப்படும். பன்மை பால்கள் 2. 1 பலர்பால், பலவின் பால். பலர்பாலுக்கான எடுத்துக்காட்டு அவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள். பலவின் பாலுக்கான எடுத்துக்காட்டு அவை, மாடுகள். எண் பாகுபாடு என்பது இக்காலத்தில் தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. எடுத்துக்காட்டு 2 மனிதர்கள். அஃறிணை பன்மை என்பது இக்கால தமிழில் அஃறிணை பன்மைக்கென தனி விகுதி வினைமுற்றுகள் இல்லை. பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படுகிறது. ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது என்றுதான் கூறுகிறோம். ஒருமை பன்மை குழப்பங்கள் 1 ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றியதாகும். ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது என்பது தவறு. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது என்பதே சரி. இடப்பாகுபாடு. இடப்பாகுபாடு என்றால் என்ன? நாம் உரையாடலின் போது ஏற்படும் நிலை. இந்நிலை 3 வகைப்படும். பேசுகின்ற நாம், கேட்கின்றவர்கள் மற்றும் பேசப்படும் பொருள். இதையே இடம் என்று குறிப்பிடுவர். இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை மற்றும் படர்க்கை என்பன. தன்மை என்பது தன்மை என்றால் என்ன? பேசுபவர் தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். இது 2 வகைப்படும். 1 தன்மை ஒருமை மற்றும் தன்மை பன்மை. தன்மை இடத்தில் ஒருவரை குறிப்பது தன்மை ஒருமை எனப்படும். நான் பேசினேன், யான் பேசினேன் என்பது. தன்மை பன்மை என்றால் என்ன? தன்மை இடத்தில் பலரை குறிப்பது. எடுத்துக்காட்டு நாம் படித்தோம், யாம் படித்தோம். முன்னிலை விளக்கங்கள். முன்னிலை என்றால் என்ன? முன்னால் இருப்பவரை குறிப்பது. முன்னிலை 2 வகைப்படும். முன்னிலை ஒருமை மற்றும் முன்னிலை பன்மை என்பன. முன்னிலை ஒருமை என்றால் என்ன? முன்னிலை இடத்தில் ஒருவரை குறிப்பது. நீ வந்தாய். முன்னிலை பன்மை என்றால் என்ன? முன்னிலை இடத்தில் பலரை குறிப்பது. எடுத்துக்காட்டு நீர் வந்தீர், நீவீர் வந்தீர் என்பன மற்றும் நீங்கள் வந்தீர்கள். படர்க்கை விளக்கங்களாவன. படர்க்கை என்றால் என்ன? தன்மையையும் முன்னிலையையும் அல்லாத பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பது படர்க்கை என்கிறோம். படர்க்கை 2 வகைப்படும். படர்க்கை ஒருமை மற்றும் படர்க்கை பன்மை.
படர்க்கை ஒருமை என்றால் என்ன? படர்க்கையில் ஒருவர் அல்லது ஒரு பொருளை குறிப்பது படர்க்கை ஒருமை என்கிறோம். அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது என்பன படர்க்கை பன்மை என்றால் என்ன? படர்க்கையில் பலர் அல்லது பல பொருளை குறிப்பது. எடுத்துக்காட்டு: அவர் வந்தார், அவை வந்தன. தன்மை முன்னிலை இடப்பெயர்களில் ஆண்பால் பெண்பால் என்னும் பிரிவுகள் தெரிவது கிடையாது. படர்க்கை சொல்லில் மட்டும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என தெரியும். மூவிட பொது பெயர்கள். மூவிட பொது பெயர்கள் என்றால் என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களுக்கும் பொதுவாய் வரும் பெயர். எல்லாம் என்னும் பெயர் 3 இடங்களுக்கும் பொதுவாய் வந்துள்ளது. யாம் எல்லாம், நீவீர் எல்லாம், அவர் எல்லாம் என்பன அவை எல்லாம். எல்லாம் என்னும் பெயர் பன்மைக்கு உரியது. நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.